எல்லாரும் வாசிக்கலாம். 19 23 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி எப்படி வரும்? இப்போ மாம்பழம்னா ஒன்று எடுத்து காமிச்சிடலாம். இப்போ ஆவியின் கனின்னு ஒன்று இருக்கு. இது எங்கிட்டு இருக்குது? இது எப்போ வரும்? விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. மாமரத்தை நட்டுட்டு அடுத்த நாள் மாங்கனி கிடைக்குன்னு சொன்னாக்க நம்ம எதிர்பார்க்கிறதே தவறு. எந்த இது நட்டாலும் அதுக்குன்னு ஒரு காலம் உண்டு, டைம் ஆகும், அப்புறம் தான் அந்த கனி நமக்கு கிடைக்கும். அப்போ ஆவிக்குரிய கனி எப்போ கிடைக்கும்? மூலம் ரட்சிக்கப்படணும், அடுத்தபடி ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அடுத்து சபைக்கு போகிறோம், சபைக்கு தொடர்ந்து செல்கிறோம், ஆராதனையில் பங்கு பெறுறோம், ஆவியின் அபிஷேகத்தை கட்டாயம் பெற்றிருக்கணும், ஆவியின் வல்லமைக்குள் கடந்து செல்ல வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். சொந்த வேலைகளை செய்யுங்க, தொழிலை செய்யுங்க, திருமணமாகுது, விவசாய தொழில் செய்யலாம், வேலையை செய்யலாம், வியாபாரம் செய்யலாம். அது தொழில் நல்லா செய்யுங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. நியாயமான லாபத்தை வச்சுக்கோங்க. லாபம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நியாயமான லாபம் இருக்கட்டும். பிற்பாடு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்குள் ஆவிக்குரிய கனி வெளிப்படும். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும், அதை வெளியேற்ற வேண்டும். குப்பையை கூட்டி சுத்தமாக வெளியேற்றி அதுக்கப்புறம் வீட்டை தண்ணி ஊற்றி கழுவி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு நல்லா இருக்குது சுத்தமாக. அது மாதிரி மாம்சத்தின் கிரியைகளை வெளியேற்றிய பிற்பாடு ஆவியின் அபிஷேகம் உள்ளே வரும் பொழுது பிற்பாடு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தளிர்க்கிறது, துளிர்க்கிறது, அது வளர்கிறது. அது பலன் கட்டாயம் உங்களுக்கு பூத்து காய்த்து கனியாக அது கொடுக்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆவியின் கனி சிங்குலரில் தான் போட்டிருக்கு. நான் பலமுறை அந்த காலத்தில் நான் ஆவியின் கனிகள் அதை போட்டிருக்கிறது கனி தான். இப்போ வாசிக்கிறப்ப எப்படி வாசிக்கிறோம்? ஆவியின் கனிகள். சொல்கிறப்பையும் எப்படி சொல்லிடுறது? ஆவியின் கனிகள். ஏன்? அதுக்கு பின்னால் தான் 9 போட்டிருக்குல்ல. இப்போ புளூரல்னாவே நிச்சயமாக என்னவா தான் இதெல்லாம் யோசித்து நம்ம பாட்டு சொல்லிடுறது. அப்படி வேகமாக பைபிளை வாசித்துட்டு அவ்வளோ வேகமாக வாசிக்கிறோம். அது வேகமாக வாசித்துட்டு தப்பாக வாசித்துடுறோம். அது தெளிவு. கடந்த முறை உங்களுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் இதை எடுத்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அதனால் இது ஆவியின் கனி. எல்லாரும் சொல்லுங்கள், கனி 1. விரலை காட்டுங்க. 9 விரல் 9 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 பென்சிலையும் பேனாயை வச்சுக்கிட்டு 8 காட்டக்கூடாது. சரி, 9 காட்டுங்க. கனி 1, சுவை சொல்லுங்க 9. சுவை 9. ஆரஞ்சு பழம் பார்த்துருக்கீங்களா? ஆரஞ்சு பழம் சாப்பிட்ருக்கீங்களா? சரி, ஆரஞ்சு பழம் ஒரு பழம் எத்தனை? ஒன்றா நிறையாவா? 1. உரிச்சு சொலையை எடுத்தால் எத்தனை வருது உள்ளுக்குள்ளே? அதுக்கு பேரே 6, 5. நல்லா விளைஞ்ச பழம்.
நல்லா முத்துன பழம்னு சொல்லுவீங்கன்னா நான் விளைஞ்ச பழம்ங்கிறது சொல்லணும். நல்லா தண்ணீர் பாய்ச்சி நல்லா சூரிய ஒளி பெற்று நல்ல விளைச்சலுங்க இந்த வருஷம் அப்படின்னு. அப்படி ஏதாச்சும் நல்ல ஆரஞ்சுகளை நீங்கள் தேடி பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்க உள்ளுக்குள்ளே 11 சொலம் இருக்கும். ஒருவேளை ஒன்று சின்னதாக இருக்கலாம், ஒன்று பெருசாக இருக்கலாம். சர்வசாதாரணமாக 8, 9 இருக்கும் சர்வசாதாரணமாக. ஆனால் 11 இருக்கணும். அதுக்காக வேண்டி 11 தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க, நேரத்தையும் காலத்தையெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற கனி அது போதும். அதனால் தண்ணீர் ஒரு சொட்டு விடுறப்ப சூரிய ஒளிக்கற்றை அந்த ஒரு சொட்டு வழியாக பாய்ந்து செல்லும் பொழுது அடுத்த சைடில் என்ன தெரியுது? வானவில். ஒரு சொட்டு தண்ணி, ஒரு ஒளிக்கற்றை. ஆனால் பிரதிபலிப்பு எத்தனை கலர் வருது? 7 கலர் அங்கே பிரதிபலிக்குது. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் எத்தனை கனி? 9 இருக்கணும். இன்னைக்கு 1 இருந்தாக்கா ரொம்ப சந்தோஷப்படுங்க. 1 இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு கனி இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த கனி எப்படி வெளிப்படுதுங்கிறத பார்க்கணும். இந்த கனி எல்லாமே செயலில் தான் வெளிப்படுத்த முடியும். அன்பின் கிரியையில் தான் நீங்கள் வெளிப்படுத்த முடியும். விரோதம், சண்டை, கோபம், அதான் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது இல்லை, பிரிவினை, அதான் சண்டை போட்டு போயிட்டாங்கல்ல, அடிச்சுக்கிட்டாங்கல்ல, சண்டைகள், கத்தியில் குச்சியில் அடிச்சுக்கிறது, கொலைகள், வெறிகள், களியாட்டு, அதான் குடிச்சிட்டு ஆடுறாங்க. இதெல்லாம் கரங்களை வச்சுருங்க. மாம்சத்தின் கனி வெளியே இருக்கிறது, ஆவியின் கனி உள்ளே இருக்கிறது. இப்போ உள்ளே இருக்கிறது எனக்கு என்ன தெரியும்? ஒரு பள்ளிக்கூடத்து பையன், இந்த ஹாஸ்டல்னு ஒன்று இருக்கும் தெரியும், பார்த்துருக்கீங்களா? ஹாஸ்டலில் உங்கள் பையன் இருக்கான், ஹாஸ்டலில் இருக்கிறான். அந்த ஹாஸ்டலில் அந்த அப்பா அம்மா போய் பார்க்குறதே இல்லை. அந்த பையனுக்கு ரொம்ப ஒருத்தன் 8வது படிக்கிறான். கதை இதெல்லாம் 8வது படிக்கிறான். தபால் கார்டு தான் அந்த காலத்தில். தபால் கார்டில் எழுதுறேன்ப்பா, நீங்கள் என்கிட்ட அன்பாக இருக்கிறீங்களானே எனக்கு தெரியல, நீங்கள் அன்பாக இருக்கிறதா 50 ரூபா எம்மோ அனுப்புங்க. நீங்கள் அன்பாக இருக்கிறத உங்கள் கிரியையில் தான் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். இம்மா அன்பாக இருக்கிறேன்னாக்கா யாருக்கு தெரியும்? ஓகே, இப்போ நல்லா ஏதோ ஒரு கனி வாங்குறீங்க, மாம்பழம் வாங்குறீங்க, மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் வாங்குகிறோம், நல்லா இருக்குது. எடுத்து அறுத்து சாப்பிட்லான்னு போனாக்க அது புளிக்குது. ஏன் பழம் புளிக்குது? மரம் கெட்ட மரம், எனவே அதனுடைய கனி கெட்டது. மரமானது கனியினால் அறியப்படும். நல்ல மரம் தான் நல்ல கனி கொடுக்கும். கெட்ட மரம் என்ன தெரியும்? வேர்லிருந்து எல்லாமே சரியில்லாம போச்சு. அதனால் அது கெட்ட கனியை அது கொடுக்கிறது. துன்மார்க்கன் எப்பொழுதும் என்ன கனிதான் கொடுப்பான்? கெட்ட கனி மட்டுமே கொடுப்பான். அவன்கிட்ட விளைவது கெட்ட கனி ஒன்றே. பொல்லாங்கன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து பேசுகிறான் அல்லது கொடுக்கிறான். நல்லவன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பேசுகிறான். உங்க பேச்சு இல்லை, உங்க மனைவியை கேட்கணும். மனைவி எப்படின்னு சொல்லி கணவனை கேட்கணும், சகோதர சகோதரிகளை கேட்கணும், நண்பர்களை கேட்கணும். உங்களுடைய நீங்கள் என்ன கனி கொடுக்குறீங்கன்னு சொல்லி அப்போ நம்ம அழகா அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எது கனி? இப்போ கனின்னு சொல்லியிருக்கோம்ல, எது கனி? 3 உதாரணங்களை கொடுக்குறேன். ஒன்று விளைச்சல், இன்னொன்று பலன், 3வது உற்பத்தி. இது எல்லாமே கனி தான். நிலத்தின் கனி, நிலத்தின் விளைச்சல். நிலத்தில் என்ன விளையுது? நெல், கொள்ளு, எள்ளு, கோதுமை, காய்கறிகள். அந்த நிலத்தில் விளைகிறது எல்லாமே சிறுதானியங்கள், தெனை, கம்பு, சோளம், இதெல்லாமே விளைச்சல். அந்த விளைச்சல் தான் என்னது சொல்லுங்க? கனி. அடுத்து கற்பத்தின் கனி. கர்த்தர் சொல்றாரு, உன் கற்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன்.
அப்போ நம்ம எல்லாரும் ஒரு நாள் பிறந்த அன்னைக்கு நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம யாரு? கனி. கனி. கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதான் அந்த பலன். அப்போ நீங்கள் அதில் சந்தோஷப்படணும். பிறருக்கு பயன்படுவது, பிறருக்கு உற்பத்தி பண்ணுறீங்க. எத்தனையோ பொருள்கள் உற்பத்தி இதெல்லாம் இதை ஒன்று உற்பத்தி பண்ணியிருக்காங்க, இதை ஒரு புஸ்தகத்தை உற்பத்தி பண்ணியிருக்காங்க, இந்த மைக்கை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பொருட்களும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சேரு, மேட்டு, இந்த கேமரா, இந்த கிடியாரம், லைட்டு, இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் என்ன தான்? அதுவும் கனி தான். அதுவும் கனி தான். சரி, கனி எப்போ கிடைக்குது? நடுறீங்க, முளைக்குது, வளருது, பூவிடுது, மொட்டை ஆகுது, பிஞ்சாகுது, காயாகுது, அப்புறம் தான் என்ன ஆகுது? கனி ஆகுது. வருடங்கள் செல்லும். புளிய மரம் சில வருடங்கள் கழித்து காய்க்க ஆரம்பிக்கும். தென்னை மரம் சில வருடங்கள் கழித்து காய்க்கும். காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன செய்யும்? காய்ச்சிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் காய்க்கும். பல வருடங்கள் அது காய்க்கும், தொடர்ந்து கனி தரும். கனி எப்பேற்பட்ட கனியாக இருக்குது? சில கனிகள் பார்த்திங்கன்னா நம்ம சுவையாக இருக்குது. இந்த டூர் எங்கேயாச்சும் போங்க, இப்போ ஊட்டி போங்க, இல்லாட்டி கொடைக்கானல், இல்லாட்டி குற்றாலம், அந்த சீசனில் நீங்கள் போனீங்கன்னா அந்த பழக்கடையை பார்த்தாக்கா நமக்கு இந்த பழமெல்லாம் நம்ம ஊரில் இருக்குதா? இந்த கனியெல்லாம் இங்கேயா இருக்குது? இதுக்கு என்னையா பேர்? நமக்கே தெரியல. அவ்வளோ கலர் கலராக இருக்குது, சைஸாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது மாப்பழா, வாழை, இந்த ஒரு 4-5 பழம் நம்ம ஊரில் எப்போ பார்த்தாலும் இருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு என்ன பழம் நமக்கு தெரியும்? ஆனால் அந்த முக்கியமான சென்டரில் பார்த்திங்கன்னா நிறையான வகையாக இருக்கிறது. ரொம்ப ஆசையாக எடுத்து பிச்சு பார்த்தா வாடையும் நல்லா இல்லை, பழமும் நல்லா இல்லை, சில சமயம் விஷத்தன்மையும் இருக்குது. விஷத்தன்மையும் இருக்குது. இது எங்கே பாஸ்டர் விஷத்தன்மை இருக்குது? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். எலிசா தீர்க்கதரிசி காலத்தில் உணவு பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. குட்டி தீர்க்கதரிசிகள் எல்லாருமே போய் என்ன இருக்கிறத அங்கே இருக்கிற கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்து சமைங்கய்யா, இருக்கிற கீரையை, இந்த கஞ்சி தொட்டின்னு ஒன்று திறப்பாங்க நம்ம ஊர்களில், அதை திறந்து எல்லாருக்கும் ஊற்றுவாங்க. அது மாதிரி கஞ்சியாச்சும் ஆக்கி போடுங்கப்பா. சரி, கஞ்சி தொட்டியை ஆக்கலான்னு சொல்லிட்டு போய் கொம்மட்டி செடியை பார்க்குறாங்க. இந்த செடியையும் கொண்டுறாங்க, கீரை, அந்த கொம்மட்டி காயையும் பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பேய் கொம்மட்டி. எப்படி பேர்? பேய் கொம்மட்டி. பேரே பேய். அப்புறம் அப்படி என்ன இருக்கும்? அது அப்படி தான் இருக்கும். சரின்னு அதை போட்டு கிண்டி இதான் சாப்பிட்றான்னு கொடுத்தா அவன் எல்லாம் ஐயோ விஷயம் இருக்குது, தோஷம் இருக்குது, சாகிற மாதிரி இருக்குது, குடிக்கிற மாதிரியா இருக்குது. பிள்ளைகளுக்கு ஜூஸ் கொடு, அது பாட்டு குடிக்கும், என்னன்னாலும் குடிக்கும். கொஞ்சோண்டு சளி பிடிச்சிருக்கு, கஷாயம் கொடு, அடே. அந்த பிள்ளைகளோட போராட்டம். போராடி இருக்கீங்களா? ஓ, போராடாத மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் பிள்ளைங்களாம் உடனே குடிச்சிருச்சோ? ஒன்றும் இல்லை, பாக்கா இன்னைக்கின்னு சொல்லுங்கள், அதை முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கஷாயம் சங்குன்னு நம்ம ஊரில் வச்சுருக்கேன் தெரியுங்களா? மூக்கை பிடி, கையை பிடி, காலை பிடி, பாவம். அந்த கொம்மட்டிக்காய் இப்படி ஆயிடுச்சு. எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? மாவு இருக்கா, கொண்டா. ஒரு ஜெபம் பண்ணி ஏசு, அன்றைக்கி ஏசு இல்லை, கர்த்தரின் நாமத்தினால மாவை போட்டார், தோஷம் மாறிடுச்சு. விஷத்தன்மை உள்ளது. சில இது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கும், சுவை மிக்கதாக இருக்கும். சரி, கனி தருவதற்கு நிபந்தனை என்ன? கனி தர நிபந்தனை அது யோவான் 15 ரொம்ப நல்லாயிருக்கும். செடி இயேசு, கொடி விசுவாசிங்க. கொடி விசுவாசிங்க. கொடி தனியாக கனி கொடுக்க முடியாது, ஒரு நாளும் ஒரு காலம் கொடுக்காது. இந்த கொடியானது செடியோடு என்ன செய்ய வேண்டும்? இணைந்து இருக்க வேண்டும். இணைந்து இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இப்போ கனியே இல்லை, கனியால் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தா நம்ம என்ன நினச்சிக்கோம்? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தா பெர்ஃபெக்ட் பொண்ணு கொடுத்துடலாம். ஏமாந்துடாத. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் இதுதான் சொல்லுங்க, ஆரம்பம்.
அப்போதான் ஆரம்பம். ஏன் அவன் வீட்டிலலாம், ரட்சிக்கப்பட்ட வீட்டிலலாம் சண்டை, பாத்திரம்லாம் பறக்குது? ஏன் போலீஸ் கேஸ்லாம் ஓடுது? ஆரம்பம்தான். ஆரம்பத்தை வச்சு நீங்கள் முடிவுன்னு சொல்லிட முடியாது. சரி, எப்போ தான் முடிவு வரும்? வருடங்கள் போக போக கனி உருவாயிரும். 9 கனியும் ஒரே நாளில் காய்க்குது? காய்க்கிறது இல்லையே, காய்க்கலையே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். அந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கனியற்ற நிலை, கனியற்ற நிலை, கனி கொடுக்கும் நிலை, அதிக கனி கொடுக்கும் நிலை, மிகுந்த கனி கொடுக்கும் நிலை. பாருங்க, கிராஜுவலாக ப்ராக்ரஸிவ், கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. நீ கனியற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருங்க. அந்த கொடியில் களை இருந்தாக்க தோட்டக்காரர் பிதா வர்றாரு, தேவையில்லாத கொடியை வெட்டி எறிகிறாரு. எப்பயும் அந்த கவாத்து வெட்டுறதுன்னு அதுக்கு பேர். திண்டுக்கல் சைடில் அந்த சைடு எல்லாமே இது ரொம்ப ஃபேமஸ். கவாத்து வெட்டுவாங்க. முந்தி மரம் நட்டு பந்தல் போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாம் இந்த கல் கூசம் வச்சு கம்பியை கட்டி அதில் அந்த திராட்சைகளை அங்கேருந்து அதை பறித்து சாப்பிட்றது. அது பன்னீர் திராட்சைன்னு நம்ம சைடில் விளையிறது அங்கேருந்து சொல்லுவாங்க. ரைட், அதுக்கு பந்தல் போட்டு அதில் கவாத்து வெட்டி விடுவாங்க. ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் கம்பியாக தெரியும். கவாத்து வெட்டி முடித்த உடனே மிச்சத்தெல்லாம் எடுத்து எரிச்சிருவாங்க. கவாத்து வெட்டினோடனே துளிர் விடுது, அப்புறம் பூ பூக்குது, காய் கொத்து கொத்தாய் தொங்குகிறது. எனவே நீங்கள் எல்லோரும் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்கன்னா, நீங்கள் தான் நிறைய வருஷம் ஆச்சு. ஆண்டுகள் உருண்டு ஓடும் பொழுது முதல்ல கனியற்ற நிலை. என்ன ரட்சிக்கப்பட்ட மாதிரியா இருக்காரு கேட்பாங்க பார்த்தீங்களா? இன்னும் கனி கொடுக்கலன்னு அர்த்தம். முதல்ல கொஞ்சமாச்சும் கனி கொடுக்கணும், அப்புறம் அதிக கனி கொடுக்கணும். வருடங்கள் கூடிருச்சுன்னா, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னா அதிக கனி கொடுக்கணும். இப்போ 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, மிகுந்த கனி கொடுக்கணும். மிகுந்த கனி. அங்கே வீட்டில் இருக்கவங்க சொல்லணும், அயலகத்தார் சொல்லணும், இல்லைங்க ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லணும். சரி, வேதத்திலிருந்து சில வசனங்கள். கனி காணப்படும் விதம். கனி எப்படி காணப்படுது? கனின்னு சொன்ன உடனே நீங்கள் வீட்டுக்கு அந்த மாம்பழம், ஆரஞ்சு பழம், பலாப்பழம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தெரிஞ்சதை இருந்து தெரியாததுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறோம். ஃப்ரம் நோன் டு அன்னோன். என்னது? செயல்களின் பலன். செயல்களின் பலன் அது என்னன்னு சொன்னேங்க, குடிமக்களின் தவறான செயல் அல்லது கிரியை. குடிமக்கள் தவறான செயலை செய்யும் பொழுது உங்களுக்கு தேசம் பாழாகும். குடிமக்கள் தவறான கிரியைகளை செய்யும் பொழுது தேசம் பாழாகும். எனக்கு சோதோம் குமரா தெரியாதுன்னா கையை தூக்குங்க. சோதோம் குமரா எனக்கு தெரியாதுங்க. சோதோம் குமரா பிரபலியமான பட்டணம். அவங்க செஞ்ச பாவமும் அக்கிரமமும் அநியாயமும் கனி வெளிப்பட்டுருச்சு. மிக பொல்லாத கனி. கர்த்தர் கந்தகத்தை அனுப்பி கொட்டி அதை என்ன பண்ணிட்டாரு? அழித்து விட்டார். சரி, யோனா. இந்த சண்டே கிளாஸில் எங்கள் பேரன் போய் சண்டே கிளாஸில் பாட்டு பாடிட்டு யோனா ஒரு பாட்டு எங்கேயோ சொல்லி கொடுத்துட்டாங்க. வந்து சும்மா அந்த யோனா பாட்டை பாடுவான். நல்லா தான் இருந்துச்சு அந்த பாட்டும். நல்ல சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. இந்த யோனா போனார். எங்கம்மா போனார் சண்டே கிளாஸு? பாப்பா, நினிவேக்கு போக சொன்னார். அந்த நினிவேயில் என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள்லாம்? போனால் என்ன பிரசங்க? 40 நாளில் கவுந்துரும். 40 நாள் கவுர போதுன்னு உடனே மக்களே உற்சாகமாக எழும்பி திரளாய் எழும்பி என்ன செய்கிறாங்க? உபவாச ஜெபம் போடுவோம். ஒருத்தரும் சாப்பிடக்கூடாது. ஆடு மாடு அவன் வளர்க்குற நாய் பூனை கூட சோறுதிங்கலை, தண்ணி கூட குடிக்கல. நம்ம கர்த்தரை தேடுவோம். அவன் தெய்வத்தை தேடலை, இந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம தேடுவோம். நம்ம ரொம்ப தேடுவோம். அவர் இறக்கப்பட்டு நம்மளை என்ன செய்யட்டும்? காப்பாற்றட்டும். பொல்லாத கிரியை மாறியது. தேவன் அந்த பட்டணத்தை என்ன செய்யவில்லை? அழிக்கவில்லை. அழிக்கவில்லை. செயல்களின் பலன். அடுத்து வாயின் வார்த்தையின் கனி. வாயின் வார்த்தை. ஓசியாவில் வருது இந்த வசனம். அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை விதைத்தீர்கள்,
தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனியை புசித்தீர்கள். ஓசியா 10:13 எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? என்ன செய்கிறாங்க? எண்ணத்தை உழுகுறான், எண்ணத்தை விதைக்கிறான், எண்ணத்தை அறுக்கிறான், அப்புறம் எண்ணத்தை சாப்பிட்றான். இன்னொரு வசனமும் சொல்லுது, ஓசியா 10:12, நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். இது மாறி சொல்லுது. நல்ல பலன். நீதியை விதை, நீதியை அறு. என்ன விதைச்சே நீ அதை தானே நீ அறுக்க முடியும். சொற்களால் வரும் பலன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். என்னத்தை வாழ்ந்தேன் நான், என்னத்தை நான் இருக்கிறேன், என்ன வாழ்க்கையை கண்டுட்டோம், பேசாம போயிடுறது நல்லது. இந்த கன்றாவதியை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை, என் முகத்தில் முழிக்க முடியல, செத்து தொலைஞ்சா நல்லது சொல்லிகிட்டே இருப்ப. நீ சொன்ன அந்த கனியை நீ என்ன செய்வ? புசிப்ப. செத்தா நல்லது, செத்தா நல்லது, டபக்குன்னு செத்து போயிடுவ. ஐயோ செத்தானேங்கண்ணா, நீ தானே சொன்ன. சொல்றப்பே நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், தீர்க்க ஆயுசோடு இருப்பேன், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை சரியாய் செய்வேன். பாருங்க, ஆபிரகாம் 175 வயசு, மோசே 120 வயசு, கண் மங்கவில்லை, பலன் குறையவில்லை. யோசுவா 110 வயசு. யோபு 4 தலைமுறைகளை பார்க்குறாரு. 4 தலைமுறைகளை பாருங்க. எங்கள் அம்மாலாம் 4 தலைமுறையை பார்த்தாங்க. இங்கேயும் ஒரு சிலர் 4 தலைமுறையை பார்த்துருக்குறாங்க. வாழ்ந்துருங்க. நான் போகிறேன்னு சொல்ல வேணாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கனியை நீங்கள் புசிப்பீர்கள். வாழ்ந்திருப்பேன் என்றால் அதனுடைய கனியை நீங்கள் புசிப்பீர்கள். நினைவுகளின் பலன். இந்த டாம் அண்ட் ஜெரின்னு ஒரு சில்ட்ரனுக்கு போடுவாங்க. அதில் என்ன, டாம் என்ன நினைக்கும், அவன் என்ன செய்வான்னு இது யோசிக்கும். கனவு சீன் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே யோசிக்கிறது. நீங்கள் தப்பாக யோசித்து கடைசியாக உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? தப்பாக தான் கிடைக்கும். திட்டு போய் பூரா அப்படி தான், இப்படி திருடலாம், அப்படி திருடலாம், அங்கே திருடலாம், இங்கே திருடலாம். பிளான் பண்ணி சிந்தித்து அதன் பலனை அவர்கள் புசிக்கிறார்கள். நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். மரணத்துக்கு ஏதுவான கனி. பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனியை கொடுக்கும். அதை யோசித்து அதுக்கு பின்னாலேயே போய் அப்பேற்பட்ட புத்தகங்களை படித்து, அப்பேற்பட்ட படங்களை பார்த்து, உதடுகளின் கனி. இது என்ன சொல்லுது? எபிரேயர் 13:15, கர்த்தரை துதிக்க உதடுகளின் கனி ஆகிய எந்த பலி சிறந்தது சொல்லுங்க? ஸ்தோத்திர பலி செய்யுங்க. உதடுகளின் கனி. அப்போ கனின்னு சொன்னால் ஒரு பழம் மட்டும் கிடையாது, ஒரு ஆரஞ்சுன்னு நினச்சிக்க வேண்டாம். உதடுகளின் கனி, மரணத்துக்கு ஏதுவான கனி, நினைவுகளின் பலன், சொற்களால் வரும் பலன், வாயின் வார்த்தையின் கனி, செயல்களின் பலன். சரி, கனி கொடாத நிலை. பக்கத்தில் சொல்லுங்க, கனி கொடாத நிலை. அது என்ன கனி கொடாத நிலை? யோவான் ஸ்நானகன் தெரிந்தவர் எல்லாம். வண்ணத்து சின்னப்பர் சொல்றாரு, கோடாரி மரம் அருக வச்சாச்சு, நல்ல கனி கொடாவிட்டால் மரத்தை என்ன பண்ணுவோம்? வெட்டுவோம். வெட்டி எங்க போடுவோம்? அக்னியிலே போடப்படும். பாட்டை பாடுறோம்ல, பாட்டு பாடிட்டமே, வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஏசு சொல்ற இந்த நான் சொன்னேன் யோவான் 15, கனி கொடாட்டி அந்த கொடியை என்ன பண்ணிடுவாரு? வெட்டி புறம்பே போடப்படும், காய்ந்து போகும், அக்னியிலே போடப்படும். சில மரங்கள் பாருங்க, பனைமரம் வச்சிருப்பாங்க, காய்க்கவே காய்க்காது, அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு அதை வெட்டிடுவாங்க. கனி கொடுக்காத நிலை, அது ஆண் மரம்ங்கிறாங்க. கனி கொடுக்கணும். இயேசு அத்தி மரத்தை சபிச்சார். ஏன்? கனி இல்லை. ஆதாம் ஏவாள் ஆரம்பத்திலே நல்ல கனியை கொடுத்தார்கள், பிற்பாடு எண்ணத்தை எடுத்து மறைச்சிக்கிட்டாங்க. இலை, எதுக்கு இலையை வச்சு மறைக்கிறாங்க? கனி இல்லை. கனி இல்லாட்டி சபிச்சிருவார். சாபத்துக்குள் நாம் ஆக வேண்டாம். கனி கொடுக்கும் நிலை. சரி, கனி கொடுக்கும் நிலை என்னது? சூலமேத்தியால் சொல்றா. சூலமேத்தியால், இது நல்லா இருக்கும் இந்த வசனம், எடுங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 4:16, உன்னத பாட்டு 4:16, அதுக்கு மேலேருந்து 13 நான் வாசிக்கிறேன். பக்கம் 803. உன் தோட்டம்
மாதளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமம், இதை தான் அந்த லிஸ்ட்டு. நலதம், குங்குமம், வசம்பு, லவங்கம், சகலவித தூப வர்க்க மரங்களும், வெள்ளை போல செடிகளும், சந்தன விருட்சங்களும், சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவத்தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எலும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. சூலமித்தியால் சொல்றா, நான் இவ்வளவு கனியை நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். மணவாளனே வா, மணவாளனே வா. இந்த திருவிருந்துக்கு எல்லாரும் வந்து இந்த ஆவிக்குரிய கனியை புசிச்சிடுறாங்க. அது என்னமோ அதுக்கு அடுத்த வாரம் வந்து எங்கிட்ட கிளம்பிடுறாங்க. எப்படிங்க கனி கொடுக்கறது? வாரத்தில் 4 வாரத்தில் 1 வாரம் வந்து சர்ச் அட்டன் பண்ணால் கனி வந்துருமா? நீங்கள் வேணால் ஒரு மரத்தை வைங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுங்க, உன் செடி மரம் வளருதான்னு நான் பார்க்குறேன். அப்புறம் கனி கொடுக்குமான்னு பார்ப்போம். 1 வாரம் வர்றவங்க 2 வாரம் வர என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. 2 வாரம் வர்றவங்க என்ன பண்ணுங்க, 3 வாரம் வர முயற்சி பண்ணுங்க. 4 வாரம் வர்றவங்க கொஞ்சம் பேர் இருக்க தான் சரிங்க. கர்த்தர் உங்களை இன்னும் அதிக கனி கொடுக்க அவரே களை எடுத்து அதை வெட்டி மிகுந்த கனி கொடுக்க வைப்பாராக. இந்த சூலமித்தியால் சொல்ற, எவ்வளவு கனி என்கிட்ட இருக்குது, வா. பிலிப்பியர் 1:10 அவர் ஜெபம் பண்றார். இங்கே என்ன ஜெபம் பண்றோம்? பரிந்து பேசும் ஜெபத்தில் வந்து வீடு வாங்கணும், குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது, காரு வாங்கணும், பஸ்ஸு வாங்கணும், ரயில் வாங்கணும், நல்லா வயல் விளையணும், ஆடு மாடு பழுகணும் பெருகணும். இவர் என்ன ஜெபம் பண்றார் பாருங்க. அவர் விசுவாசிகள் நீதியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே இந்த கனி வரும். எனவே விசுவாசிகள் நீதியின் கனி கொடுக்க, கர்த்தாவே நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். என்ன கனி வேணுமா? நீதியின் கனி. நம்ம ஜெபத்தை மாற்றணும். நீதியின் கனி. அதனால மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நீங்கள் கொடுங்கள். கொலோசியர் 1:10 பவுல் மறுபடியும் கொலோசு சபைக்கு எழுதுற, சகலவித நற்கிரியைகளாகிய கனி தந்து கர்த்தருக்கு பிரியமாயிரு. நற்கிரியையாகிய கனி கொடுங்க. தேவன் நம்மளை எதற்கு படைச்சிருக்கிறாரு? நாம் கனி கொடுக்கும்படியாக, நமது கனி நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். கரங்களை சொல்வோம். நற்கனி கொடுக்கும்படியாக, கனியிலே நிலைத்திருக்கும்படியாக தேவன் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். விதை ஓமை எல்லாருக்கும் தெரிஞ்சது. மத்தேயு 13 விதை ஓமை. விதைக்க போறான், நல்ல நிலத்துல விழுகுது. நல்ல நிலத்துல விழுகிறது எப்படி பலன் கொடுக்குது? சொல்லுங்க. 30, 60, 100 பலன் கொடுங்கள். பலன் கொடுங்கள். 30 ஆச்சும் பாஸ் மார்க். நாங்கள் படிக்கிற காலத்தில் 35. இப்போ எவ்வளோமா பாஸ் மார்க்கு? அதே தான். நல்ல வேலை அது 50ன்னு வச்சா மாட்டிக்குவீங்க. 30 பாஸ் மார்க். அப்போ கர்த்தரே 30 வச்சுருக்காரு. 30க்கு கீழே யாரும் இருக்கக்கூடாது. அது நல்ல நிலம். விதையை எங்கே விளைக்கிறாங்க? வழி அருகே, வேலியில், கற்பாறையில். அதெல்லாம் கனியே கொடுக்க கிடையாது. நம்ம எங்க விதைக்கப்பட்டவர்கள் பாருங்க. நல்ல ஆசை, நல்ல எண்ணம், நல்ல நோக்கம், நல்ல சொற்கள், நல்ல நற்செயல்கள், இவைகள் மட்டுமே நற்கனிகளை கொடுக்கும். வேற எதுவும் நற்கனியை கொடுக்காது.